ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் வீலாக். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் வாக்கிங் முடிச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் தெரியுது, அதான் ஃபேர் ப்ரைஸ். அங்கே தான் நீங்கள் போய் பால் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போக போகிறேன். வாங்க, நம்ம ரோட் கிராஸ் பண்ணி தான் அங்கே போகணும். நம்ம போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். சிங்கப்பூரில் பஸ் ஸ்டாப் இப்படி தான் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி 2 வந்து சிட்டிங் டேபிள் வந்து போட்டிருப்பாங்க. சும்மா சேர் மாதிரி சின்ன ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. இங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து உங்களுக்கு பெரிய போர்டு இருக்கும். இந்த போர்டில் வந்து என்னென்ன பஸ் வரும், எங்கெங்கெல்லாம் போய் கனெக்ட் ஆகும், அதோட கனெக்டிங் பாயிண்ட் என்ன, எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். நீங்கள் புதுசாக வந்தீங்கனாலும் பார்க்கலாம். அந்த பஸ்ஸு நம்பர் போட்டு அது எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்ற இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பஸ் ஃபேரு, எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ காசு வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற பஸ் ஃபேர்லாம் இருக்கும். இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த 3 ஆப் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பஸ்ஸு நேமை மட்டும், அதாவது பஸ்ஸோட நம்பரை மட்டும் அடித்தாலே போதும். அந்த பஸ்ஸு எங்கே இருக்குது, எத்தனை மணி நேரத்தில், எத்தனை நிமிஷத்தில் நீங்கள் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு அது வரும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ அந்த ஆப்பில் 5 நிமிஷம்னா கரெக்டாக 5 நிமிஷத்தில் அந்த பஸ் வந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம இப்போ ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷாப் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் கடைக்குள்ளே வந்தாச்சு. இந்த கடை பார்த்தீங்கன்னா இது ஃபேர் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா அது ஹாட் வாட்டர் வர்ற மிஷினு. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி கொடுக்கக்கூட ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நூடுல்ஸை அந்த மிஷின் கீழே வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹாட் வாட்டர் வந்து விழுவும். அதிலே நல்லா குக் ஆகிடும். குக் ஆன பிறகு அந்த கடையிலேயே உங்களுக்கு வந்து மஷ்ரூம்ஸு, சாசேஜ், எக்கு எல்லாமே கிடைக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம சேர்த்துட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நூடுல்ஸு. இது வந்து கப் நூடுல்ஸ் மாதிரி இருக்காது. கப் நூடுல்ஸில் ஹாட் வாட்டர் போட்டு நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் நம்ம மேகி செய்கிற மாதிரியே நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டவ்வில் குக் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த நூடுல்ஸு. இந்த நூடுல்ஸில் தான் நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டினது இந்த நூடுல்ஸ் தான். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி அதில் வச்சு பட்டன் தட்டினாலே போதும். ஹாட் வாட்டர் வந்து தானாகவே குக் ஆகி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது கப் நூடுல்ஸு. கப் நூடுல்ஸுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டாலே போதும். அது 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே சிங்கப்பூரில் ஃபேமஸாக இருக்கிற அந்த பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து $1 சம்திங்கில் உங்களுக்கு கிடைக்கும். உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெட் பீன் வச்சுருப்பாங்க, இந்த டியூனா, இல்லைனா வந்து நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் அப்படியே மைக்ரோவேவ் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே குக்டு ரெசிபீஸ் தான். இதெல்லாம் குக்டு சிக்கன் லெக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சஸ். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து மில்க், ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருக்கும். இதில் தான் மில்க் வந்து நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு நார்மல் மில்க்கு கிடைக்கும், ஃப்ளேவர்டு மில்க், இந்த ஸ்ட்ராபெரி மில்க், சாக்கோ மில்க், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் இருக்கும். நான் வந்து நார்மல் மில்க்கு தான் வாங்குவேன். ஸோ ஜூஸஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அவைலபிளாக இருக்கும். ரொம்ப சின்ன கடையாக தான் இருக்கும். இது வந்து நார்மலாக ஃபேர் ப்ரைஸை விட இது வந்து கொஞ்சம் சின்ன கடையாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷனில் இந்த 7-Eleven, அப்புறம் வந்து சீர்ஸ் அப்படின்ற நிறைய கடைகள்லாம் இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும்.
ஸோ இந்த ஷாப்பிங்லாம் நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சூப்பரான தோசை வந்து செஞ்சேன். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை. அந்த தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம்னா இந்த தோசை வந்து ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அந்த தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கடைசி மாவு, அதாவது என்னோடய இட்லி பேட்டர் வந்து தீர்ந்து போச்சு. கடைசியாக ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் இருக்குது. இந்த மாவில் தான் அந்த ரவையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் அம்மா செய்வாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் தோசையை விட இந்த ரவை சேர்த்து செய்கிற தோசை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதுவும் வெங்காயம்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரவை வந்து 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த ரவையை நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தோசை மாவை எடுத்து ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ரவை சேர்த்துருக்கனால உப்பு வந்து தேவைப்படும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்காமல் 2 பிச்சு இல்லைன்னா நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கிட்ஸுக்கு கொடுக்க போகிறதுனால வெங்காயம் வந்து சேர்க்காமல் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சாப்பிடும்போது நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதனால் நான் இப்போ வெங்காயம் வந்து எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்கலை. ஆனால் இதில் வந்து இந்த தோசையில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டான ரவா தோசை பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மாவெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா கடைசியாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா சூடான தவாவில் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவே இந்த தோசை கிடைக்கும். மேலே அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணி நீங்கள் எடுத்து கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரவா தோசை நான் எனக்கு செய்யும் போது அதை எங்களுக்கு சாப்பிடும் போதும் நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து இழுத்து தோசை வார்க்க வராது. அதனால் ஒரு லேசாக மீடியமாக இழுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியனு கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து நீங்கள் சட்னி, தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா டாய்ஸ்ரஸ் போனோம். ஸோ அதோட சின்ன கிளிப்பிங்ஸ் தான், நான் நிறையா வீடியோலாம் எடுக்கலை. டாய்ஸ்ரஸ் அப்படிங்கிறது ஒரு வந்து கிட்ஸோட அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கிற கடை. இங்கே வந்து எல்லா விதமான டாய்ஸும் கிடைக்கும். இங்கே கூட்டு போனீங்கனாலே உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. மெயினாக கிட்ஸுக்கு டைம் போகிறது தெரியாது. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் வந்து இங்கே இருக்கும். எல்லாத்தையும் போய் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் போய் விளாண்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா சைக்கிள் பார்த்தோம். சைக்கிள் எப்படி ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு, என்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். கிட்ஸுக்காக சைக்கிள் பார்த்தோம். சைக்கிள் எப்படி இருக்குன்னு. இங்கே சைக்கிளோட ரேட் பார்த்தீங்கன்னா $179 போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இதே சைக்கிள் 169 சம்திங்க்கு நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். இன்னொரு ஷாப் கிடி பேலஸ்ன்ற ஒரு ஷாப் இருக்குது, அங்கே பார்த்ததா ஞாபகம். அதனால் வந்து நாங்கள் வாங்கலை. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த கடைக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் முடியாது. ஸோ நாங்கள் வந்து வாங்கலை. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம். $179. ஸோ கிட்ஸு குழந்தைங்களுக்கு நிறையா வந்து வண்டியெல்லாம் இருக்கும். நான் நிறையா வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்கலை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.